ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி எங்கடா வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பாலத்தை ஆத்தாண்ட இங்கே சுடுகாடும் இருக்குது. இங்கே முனி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே முனி இருக்கா இல்லையான்னு நாங்கள் இங்கே செக் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் நாலஞ்சு பேர் வந்திருக்கோம். எங்கள் கூட இன்னொரு அண்ணனையும் கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. கீழே வேறு ஆறு, யாராவது ஏதாவது பண்ணால் கூட எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய குடிக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் கூட வந்துட்டா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். வாங்கண்ணா, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போக போகிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக சுடுகாடு, இந்த பக்கம் கீழே போனால் ஃபுல்லாக ஆறு, மேலே பாலம். இப்போ கீழே போக போகிறோம். என்ன இதுன்னு பார்க்கலாம். முடியல பார்க்கலாம். ஃபுல்லாக புளிய மரம் தான் சொல்லுவாங்க. புளிய மரத்தில் தான் பேய் முனி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே கரெக்டாக இருக்குது. புளிய மரம்லாம் இருக்குது. நானும் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆனால் கீழே மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக புளிய மரம் தான். புளிய மரத்துக்கு தான் முனி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் புளிய மரம், இந்த பக்கம் நாங்கள் இப்போ இருக்கிற இதெல்லாம் சுடுகாடு தான். புளிய மரத்துக்கு கீழே வந்தாச்சு. ஃபுல்லாக புளிய மரம் தான். இங்கே ஃபுல்லாக புளிய மரம். இது கீழே பள்ளம் பார்த்தீங்கன்னா டவுனாக போகிற இடம் தான் இது. ஃபுல்லாக பள்ளம். அது கீழே போனால் கிரவுண்ட் மாதிரி. பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு. அந்த பக்கம் பிரிட்ஜு, அந்த பக்கம் ஆறு தெரியுது. ஆறு தெரியும் போல், நைட்டில் தெரியாது. அந்த பக்கம் ஃபுல்லாக ஆறு தான். இப்போ பார்த்தா கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். கீழே பள்ளம் தான் ஃபுல்லாக. கீழே ஃபுல்லாக பள்ளம் தான். யாராவது சும்மா தடுக்கி விழுந்தால் கூட ஏதாவது அடிப்படும். இங்கே தான் இப்போ இங்கே தான் முனி இருக்குது, ஏதோ இருக்குது. எல்லாரும் முனி இருக்குன்னு நிறைய கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அது செக் பண்ண வந்திருக்கோம். முனி இருக்கா இல்லையா இப்போ நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். லாஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள். வாங்க போகலாம். தேங்க்யூல இங்கிருந்து நம்ம குதிச்சு தான் ஆகணும். கீழே இறங்குறதுக்கெல்லாம் வழியெல்லாம் இல்லை, குதிச்சு தான் ஆகணும். நீங்கள் பார்த்தோம் அந்த கேமராமேன். ஃபுல்லாக கிரவுண்ட் தான். இப்படி வேறு இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் தெரியுது, வானம் கிளியராக தான் இருக்குது. ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. கீழே பார்த்துவாங்கப்பா, கீழே பார்த்துவாங்க. அந்த பக்கம் தான் இருக்கிறது. அந்த பக்கம் தான் சொல்லுவாங்க முனி இருக்குன்னு. அந்த பக்கம் தான் சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகிறவங்களுக்கு என்ன ஆகுமா, முனி வந்து அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. முதுகு மேலே வரும், ஏறி வரும்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் அப்படிதான் ஃபுல்லாக பாராதங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டோம், வயசானவங்க. இங்கே போய் வந்தாலே முனி வந்து தோல் மேலே ஏறி உட்காந்து வீட்டு வரைக்கும் வரும். அவங்களுக்கு நாளைக்கு காலையில் பார்த்தா அவங்களுக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பூச்சி வேற அதிகமாக இப்போ லைட் நம்ம அதிகமாக எரிக்க வச்சிருக்கோங்க. பூச்சி வேற கண்ணில் பூச்சி ரொம்ப அடிக்குது. இந்த பக்கம் ஓட தானே. இந்த பக்கம் ஓட ஃபுல்லாக ஓட தான் இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக காடு மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம். தான் இருக்குது சத்தம். அந்த பூச்சி சத்தம் கேட்டாலே பயமா இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, இருந்தவனுக்கு அருண்டதெல்லாம் பேய்னு சொல்ல மாதிரி. எங்க வந்தாலும் எல்லா சத்தமும் பயமா தான். பூச்சி சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் நாங்க எதுவும் பார்க்கல. நல்ல கிரவுண்ட் கீழே. காலையில நல்லா பசங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடுற சூப்பரா இருக்கிற கிரவுண்ட் இது. நைட்டுக்கு மேல நைட்டுக்கு மேலே ஒரு 8 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அது வேறு இங்கே பிரச்சனை. இங்கே அது சும்மா குடிக்கிறவங்க கட்டி விட்ட கதையா இல்லை தெரியல. வயசானவங்க அதான் சொல்கிறாங்க. வயசானவங்களும் சொல்கிறாங்க முனி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து முன்னாடி பார்க்கலாம். ஓட இது ஃபுல்லாக ஓட தான். தண்ணி போகிற ஓட. இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி போகிற ஓட இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஓட தான். இந்த பக்கம் ஓட, அந்த பக்கம் ஆறு. நாங்கள் வீடியோ எடுக்கிறது யாராவது பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. பர்மிஷன் யாரும் அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. நிறைய பேர் வரமாட்டாங்க. இது நைட் டைமில் எவனும் வரமாட்டாங்க. யார் வந்தால் இந்த வேறு ஏதாவது வேலைக்கு 4-5 பேர் சேர்ந்து மட்டும் யாரும் வரமாட்டாங்க. இப்போ அந்த பக்கம் ஆட்டுக்கிட்ட போகலான்னு சொல்கிறாங்க. வாங்க ஆத்தாண்ட போய் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாகவே ஓடி இறங்கிது. லென்த்தாகிடுங்க. ஃபுல் லென்த்தும் ஓட தான். அந்த பக்கம் ஆடு, அந்த பக்கம் பாலம், அந்த பக்கம் சுடுகாடு. ஃபுல்லாக எந்த இடத்துல மாறினாலும் சுழிச்சு அடிக்கும். முனி இருந்தால். முனி இல்லைன்னா இப்போ இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் நாய் கொல்லிக்கிற சத்து இப்போ அதிகமாக இருக்குது. சுற்றி வந்து சுற்றி வந்துட்டோம். இப்போ நிறைய ரொம்ப காலையில். ஆமாம், இது பெரிய கிரவுண்ட் இது. அங்கேருந்து நடந்து வந்தது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னாடி வேறு நாய் கொல்லிக்கிற சத்தம். கேமரா வீடியோவில் கேட்குதா இல்லையான்னு தெரியல. பின்னாடி ஃபுல்லாக நாய் கொல்லிக்கிற சத்தம் கேட்குது. இந்த பக்கம் இடிக்குது. பெரிய கிரவுண்டு. நடந்து முடியல. காலெல்லாம் வலிக்குது. ரொம்ப வலிக்குது. இன்னும் 6 கிட்டே போல. அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வரோம். 6 கிட்ட கூட போல. அது இல்லாமல் கேமராமேன் ஃபோன் கொண்டு வந்த ஃபோனில் சார்ஜர் ஆயிடுச்சு. இப்போ வேறு ஃபோன் எடுத்து அவன் கேமராமேன் வீடியோ பிடிக்கிறாரு. வீடியோ இப்போ
வீடியோ குவாலிட்டி எப்படி வருதுன்னு தெரில. எந்த பேட்டரிலையும் சார்ஜர் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய கிரவுண்டு, இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. வாங்க இங்கேருந்து போகலாம். வாங்க ப்ரோ போகலாம் ப்ரோ. இன்னும் நிறைய இருக்குது ப்ரோ. போலீஸ் கடைப்பிடி வேற இங்கே நிறைய இருக்கும் ப்ரோ. நாங்கள் போகிறோம் இப்போ. ஆறு கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ தான் ஆறு வந்துருவோம். பக்கத்தில் ஊர் தாங்க, மசூதியில் எல்லாம் ஊருங்க. அந்த பக்கமும் ஊர், இந்த பக்கமும் ஊர், நடுவில் ஆறு. அந்த பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ சின்னதாக தெரியும் உங்களுக்கு ஆறு. ஃபுல்லாக ஆறு தாங்க. ஃபுல்லாக இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக ஆறு தான். இப்போ தான் தண்ணி இல்லாததால கிரவுண்டாக இருக்குது. தண்ணி கொஞ்சமாக தான் தெரியுது. தண்ணி தெரியுது நம்ம கேமராமேன் வீடியோவில். ஃபுல்லாக இந்த பக்கம் ஜிக்கில் போகலாம் வாங்க. அந்த பக்கம் இப்போ பாலம், அந்த பாலத்துக்குள்ள போய் பார்க்கலாம். அங்கே ஏதாவது பூச்சிலாம் ஒரு பேசுனதில் நான் பயந்துட்டு போகுது. நான் காதுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். சத்தியமாக எனக்கு ஒதுங்கி டக்குன்னு எங்கேருந்து வராங்களே தெரில. நாய் அந்த பக்கம் நாய் வேறு கழிக்குது. பயமாக இருக்குது. கீழே பார்த்தா அப்படியே கிரவுண்ட் அப்படியே பக்கவாக இருக்கும். இங்கே இருக்கிற கிரவுண்டு. ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா அந்த நம்ம வந்தெல்லாம் புளியா மரம் அது வரைக்கும் தண்ணி வந்துடும். பாலத்து கிட்ட வந்துட்டோம். இப்போ தெரியுதா கேமரா பாலம் தெரியுதா மேலே? தெரியுது ப்ரோ, தெரியுது. பாலம் மேலே பாலத்துக்கு இது இதான் பில்லர் சொல்லுவாங்கல்ல. அந்த பில்லர் கட்டும்போது மனுஷனை வந்து காவு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே இருக்கா ஏதாவது இதுலேருந்து கட்டுக்கதை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பெரிய பில்லர் தான். மொத்தம் 9 பில்லரோ 8 பில்லரோ. அந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கல்லுங்க எப்படி அடிக்க வச்சிருக்காங்க. நாங்கள் இருக்கும்போது இந்த கல்லுங்கெல்லாம் இல்லை. ஆமாம் தானே ப்ரோ. போட்டுலாம் எடுத்து வந்து போட்டது. இந்த பாலம் கட்டும்போது தான் கொஞ்சம் போட்டது. எப்படி அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. பெரிய மேலே பாருங்க. புறாலாம் பறக்குது. நாங்கள் லைட் அடிச்சு ஓய் நாங்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே பார்த்துட்டு தெரில. ஆனால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. யாரும் பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஏதோ ஃபீல் தப்பாக ஃபீல் ஆகுது. இப்போ கிளம்பிடலாம். இதுக்கு மேலே வீடியோ வந்ததுக்கு எதுவுமே தெரில. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஃபோனில் சார்ஜும் இல்லை, பேட்டரியும் இல்லை கையில். அப்போ அவள் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். வீடியோ இங்கேருந்து முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வேறு நாளைக்கு வந்து சுருவா அடிக்குது. அது வந்து நாளைக்கு சுருவா இருக்குது. நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் லைட். இதுக்கு மேலே இருக்கிறது நாளைக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறோம். நான் லைட் கேமராவில் அடிச்சுட்டேன். அது கொஞ்சம் பிளர் ஆகும். இதுக்கு மேலே